நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை யோவேல் 2:26. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஜோயல் 2:26. My people shall never be put to shame. அன்பான சகோதர சகோதரிகளே, குறிப்பிட்ட ஏதாவது ஒரு காரியத்தில் என் குடும்பத்தில் வெட்கப்படும்படி ஏதாவது நடந்து விடுமோ என்று கவலைப்பட்டு கலங்காதீர்கள். நாம் கர்த்தருடைய பிள்ளைகள். நாம் வெட்கப்பட அவர் விடமாட்டார். கர்த்தரை நம்புவோம், விசுவாசிப்போம். ஆமன். நீதியுள்ளவரே, பரமபிதாவே, தர்மையான ஜெப நேரத்திலே எங்களை தாழ்த்துகிறோம். காவல்துறையில் பணிபுரியும் அருமையான காவலர்களுக்காக பாரத்தோடு ஜெபிக்கிறோம். ஆண் பெண் சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய பாதுகாப்பிற்காக ஜெபிக்கிறோம். சுகத்திற்காக பலத்திற்காக ஜெபிக்கிறோம். குடும்பங்களுக்காக பாரத்துடன் ஜெபிக்கிறோம். உடைய வல்லமையுள்ள கரம் அவர்களை ஆட்கொள்வதாக. நீதியுடனும் நியாயத்துடனும் நேர்மையுடனும் தங்களுடைய பணியை செய்ய தேவனாகிய கர்த்தர் நீங்கள் கிருபை செய்யுங்க. எந்த விதத்திலும் குற்றம் கண்டுபிடிக்க முடியாத நிலைமையை நீங்கள் கொடுங்க சுவாமி. வேலை அழுத்தத்தினால் மனநிலை பாதிக்காதபடி சந்தோஷமாய் சமாதானமாய் காணப்பட தேவனாய கர்த்தர் கிருபை செய்யுங்க. தவறான முடிவுகளை எடுத்து விடாதபடி தேவனே நீர் கிருபையாய் அவர்களை காப்பாற்றி வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உடைய அரவணைக்கும் கரங்களில் அவர்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் அவர்களை வழிநடத்தும், ஆலோசனை கொடுத்துள்ளோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமன், ஆமன்.